தவறான வழியில பொருளீட்டியவன் அந்த பொருளுக்கான வட்டி முதல் அசல் எல்லாம் சேர்ந்து கட்டுறதுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா ரப்பு நிச்சயம் திரும்பி வாங்குவான். அப்படியெல்லாம் விடமாட்டான், அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆஜியார் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார், கப்பல்ல ஹஜ்ஜுக்கு போயிருக்கார் ஆஜியார். ஒரு பை நிறைய தீனார் வச்சிருக்கிறார். தீனார்னா தங்க காசு. ஆமா, ஒரு பையில வச்சிருக்கிறார். கப்பல்ல உட்காந்து இடையில பிரிச்சு எண்ணி பார்த்துக்குவார். நம்மள்ட்ட இருக்குதா, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கிறது. எதை? தங்க காசுகளை. எங்கேயோ கப்பல் போயிட்டே இருக்குது. ஒரு குரங்கு ஒண்ணு எப்படி ஏறிச்சுன்னு தெரியல, கப்பல்ல ஏறிடுச்சு. அங்க தாவுது, இங்க தாவுது. இவரை உருன்னு இவரையே பார்க்குது. யாரு? ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்கிற ஆஜியார் தங்க காசு பையில வச்சிருக்காருல்ல, அவரையே பார்க்குது. இது ஏன் நம்மளையே பார்க்குது? எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதானே? கப்பல்ல நிறைய பேர் இருக்காங்க. கடைசியில் அவர் ஏமாந்த ஒரு கணத்துல கப்பலுடைய மேல் தளம் டக்குன்னு பைய தூக்கிட்டு போய் மேல உட்காந்துருச்சு. அந்த ஸ்லிப்ல உட்காந்துருக்குது. அதாவது இப்படி விழுந்தா கடல், உள்ள விழுந்தா கப்பல். அந்த மதில் மேல் போன மாதிரி அங்க போய் உட்காந்துருச்சு. எதோட? பையோட. என்னோட தங்க காசு, என்னோட பைய. ஆஜியார் கத்துன்னு கத்துறாரு. எல்லாரும் கூட்டிட்டாங்க. அத்தனை பேர் அந்த தளத்துக்கு வந்துட்டாங்க. குரங்குட்ட இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த குரங்கு சேட்டைன்னு ஒன்று இருக்கு. அது சாதாரணமானதல்ல. நீ சொன்னாவெல்லாம் தூக்கி எல்லாம் கீழே எல்லாம் போடாது. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? சாவகாசமா பைய திறந்து ஒரு காசு எடுத்துச்சு. ஆஜியார் மடியில போட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் வாங்கி வச்சுக்கிட்டாரு. இன்னொரு காசு எடுத்துச்சு, கடல்ல போட்டுச்சு. காசு ஒன்னு எடுத்து திரும்ப போட்டுச்சு. திரும்ப ஒண்ணு கடல்ல. இருக்கிற காசு பூரா தீர்ற வரை இப்படி இவரு ஐயோ அல்லான்னு கத்துறாரு. அப்படி ஒண்ணு இங்க வருது, ஒண்ணு அங்க வருது. இங்க விவரமான ஒரு உஸ்தாத் ஒருத்தர் அங்க கூட வந்திருந்தார். எதுல? ஹஜ்ஜில, கப்பல்ல. அவரு மெதுவா போய் கேட்டார், ஹஜ்ஜியார் ஊர்ல என்ன பண்றீங்க? அவர் சொன்னாரு, பால் வியாபாரம். பால் வியாபாரமா? தண்ணி கலப்பீங்களோ? அப்புறம் தண்ணி கலக்காம என்ன வியாபாரம்? ஒண்ணும் இல்ல ஹஜ்ஜியார், எவ்வளவு பால் இருந்துச்சோ அதெல்லாம் உங்க மடியில வந்துருச்சு, எவ்வளவு தண்ணி இருந்துச்சோ அது தண்ணிக்கு போயிடுச்சு.